ஐயோ ஜட்ஜையா, இந்த கல்யாணியை பற்றி எல்லாத்தையோட அதிகமாக தெரிஞ்சது எனக்கு தான் அப்படின்னு வந்து இப்போ தினேஷ் பிஏ வந்து கொடுக்குற ஷாக்கை நிஜமாவே வந்து இப்போ ரோகிணி எதிர்பார்க்கலங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து திருப்பி இன்னொரு ஹியரிங்கிறானுங்க, இதில் கவுன்சிலிங் வேற போகணுங்கிறானுங்க. எனக்கு ரொம்ப தலையே சுத்துதுரா. இதில் வேற பணத்தை வேற வந்து வாங்கியாச்சு, இந்த பணத்தை வச்சு கடன்லாம் கட்டி விட்டுரு, இதுக்கப்புறம் கடன் வாங்காதரா கொண்டுரும் ஒன்று அப்படின்னு விஜயா வந்து இப்போ மனோஜை பார்த்து சொல்ல, நான் பிஸ்னஸ்க்காக தான்மா கடன் வாங்கினேன். இல்லை, நீ பிஸ்னஸே பண்ணாமல் வீட்டில் சும்மா உட்காந்துருந்தா கூட பரவாயில்ல, ஆனால் திருப்பி கடனை வாங்கினா இதுக்கப்புறம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதில் என்ன பண்ணுவியோ தெரியாது. ஒழுங்காக சின்ன சின்ன ஆர்டர்லாம் எடுத்து பண்ணி நல்லா அட்வர்டைஸ் பண்ணி பெருசாக செலவு பண்ணாட்டியும் அறிவுபூர்வமாக எதையாவது சிந்திச்சு பண்ணி எப்படியாச்சும் அந்த வீட்டு பத்திரத்தை மீக்கிற. அந்த வீட்டு பத்திரம் இல்லை, அதை நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிறது மட்டும் வீட்டில் தெரிஞ்சிச்சு ருத்ரதாண்டம் அடிவாங்கடா. அதுவும் இந்த முத்துவும் மீனாவும் நம்மளை விடவே மாட்டாங்க அப்படின்னு வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே சரிம்மா அடுத்த ஹியரிங்கில் வேற இவ என்ன சொல்ல போறான்னு தெரியல, நீங்கள் வேற இவ கூட அந்த பிஸ்னஸை பண்ண வேணான்ட்டீங்க. ஆமாம், அவள் உன்னை அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்கிறதே உன் மனசை மாற்றுறதுக்கும் அதை வச்சு உன்னை ஏமாத்துறதுக்கும் நம்ம என்ன பிளான் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் தான். அவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே வந்து அந்த மணியும் வரப்போறாங்க, அந்த வித்யாவும் வரப்போறாங்க நீ சொன்னதுனால ராத்திரி ஃபுல்லா யோசிச்சிட்டா. திடீர்னு அவளுக்கே தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்டா, அப்பதான் கரெக்டா இருக்க முடியும் அப்படின்னு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து இப்ப என்ன பண்றதுன்னு புரியாம அவங்க இருக்கும் பொழுது சீதா கால் பண்றாங்க இந்த பக்கம் மீனாவுக்கு. அக்கா, வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குக்கா. இந்த பஞ்சாயத்து பேச போன இடத்துலையும் பெரிய சண்டை ஆயிடுச்சு. என்னால் வீட்டில் இருக்கவே முடியல. இதை நம்ம வீட்டில் போய் சொல்லலாம் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து பயம் அதிகமாயிடும். எனக்கு ஒன்றுமே புரியலக்கா, எனக்கு அவர் திருப்பி வேற நான் அடிச்சிட்டாருக்கா அப்படின்னு சீதா பேசினோன்னே எங்கே சீதா இருக்க நீ அப்படின்னா, என் ஹாஸ்பிட்டல், நான் ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டலுக்கே வந்திருக்கேன்க்கா. வந்துட்டு நான் படிக்கிறத கீழே விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ கட்டு போட்டுட்டு இருக்காங்கக்கா அப்படின்னு வந்து சொன்ன உடனே டக்குன்ட்டு வந்து மீனா, இரு நான் முதல்ல வரேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, முத்துவுக்கும் கால் பண்ணுறாங்க. முத்துவுக்கும் கால் பண்ணி வந்து எங்க ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் மட்டும் வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவசரமாக கிளம்பி வர்றாரு. என்னாச்சு மீனா, யாருக்கு என்னாச்சு, உனக்கு எதுமா அப்படின்னா, எனக்கு இல்லை சீதாவுக்கு தான் வந்து அடிபட்டிருக்கு அப்படின்னா. எப்படி அப்படின்னா, அந்த அருண் வந்து அருண்கிட்ட போய் திருப்பி பேசியிருந்திருக்கா. தேவையில்லாமல் எதுக்கு பேசுனீங்க, அது வந்து எங்கள் அக்காவோட மாமனாரை பற்றியெல்லாம் எதுக்கு பேசி ரோட்டில் கொண்டு வந்து நிறுத்தணும், அவர் மேலே ஏற்றிட்டு போயிடுறேன், அவரை சாவடிச்சிடறேன் நான்லாம் பேசுறீங்க, என்னாச்சு உங்களுக்கு மிருகம் ஆயிட்டீங்களான்னு கேட்டதுக்கு அடிச்சிட்டான் அப்படின்னா. அவனை அடிச்சிட்டானா அப்படின்னா, எங்க விடுங்க, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்னமோ இருக்கட்டும், அவளே அதை நம்ம தலையிடுறதுல விரும்பல, நம்ம வந்து இப்போதைக்கு இதை தலையிட வேணாம், பிரச்சனை கைமீறி போய் அவ சொன்னானா வேணா நம்ம தலையிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சரி ஓகே அப்படின்ட்டு உள்ளார போய் சீதாவை பார்த்து ஆறுதல்லாம் சொல்லிட்டு, இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்தா எங்கள்கிட்ட சொல்லிடு சீதா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிட்டு வெளில வரும்பொழுது தான் வந்து பார்த்தா எதிர்த்தாப்புல யாரையோ கைத்தாங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கூட்டு வந்துகிட்டு இருக்காங்க 2 பேர் நர்ஸ் கூட்டுறும் பொழுது அவங்க இவரை இடிச்சிடறாங்க. டக்குன்னு முத்து வெளில வந்து வர இடிச்ச உடனே டக்குன்னு விழுந்து அவர் ஐயோ விழப்போன அந்த பேஷண்ட்டை வந்து அவர் தாங்கி பிடிச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தா அது யாருன்னு பார்த்தா அந்த தினேஷ் பிஏ. உடனே இன்னும் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு டக்குன்னு அந்த ஆள் திரும்பி பார்த்து கையை அப்படி இறுக்கி பிடிச்சிடறாரு. முத்து கையை இறுக்கி பிடிச்சி, நீ முத்து தானே அப்படின்னு வந்து கேட்க, ஆமாம் அப்படின்னோடனே வந்து, ஓ அந்த கல்யாணியோடைய அந்த தம்பி புருஷனோட தம்பி தானே நீ அப்படின்னு வந்து சொன்ன உடனே அப்படியே வந்து திருப்பி வந்து பார்த்து, ஆமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வந்து கேட்ட உடனே டக்குன்னு வந்து இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், உன் குடும்பத்தை பற்றியும் தெரியும், அந்த ரோகிணிங்கிற கல்யாணியை பற்றியும் தெரியும், நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே அவதான், ஆளுங்களை விட்டு என் மேலே வண்டி ஏற்ற விட்டான், சரியான சைக்கோவை அப்படின்னு வந்து சொன்ன உடனே ஷாக் ஆகி என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்கும் பொழுதே தான் வந்து பார்த்தா அவர் அப்படியே வந்து டக்கு நிறைய விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே டக்குன்னு முத்துவுடைய மண்டையில் ஒரு பல்ப் எரியுது. இந்த பக்கம் மீனாவை பார்க்க மீனாவும் அப்படி ஷாக் ஆகி முடிக்க, கூட ஒரே ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுவரையில கோர்ட்ல போயிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அடுத்த ஹியரிங்க்கு இப்போ வந்து ரோகிணி வந்தோடனே இப்படி கெத்தா வந்து எப்பயும் போல மனோஜை வந்து பார்த்து, அப்புறம் மனோஜ் இன்னைக்கு என்ன யாராவது சாட்சி கொண்டு வரியா, யாரை வேணா சாட்சி கொண்டு வா, என்ன வேணாலும் பண்ணட்டும், ஆனால் உண்மை என்ன அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம், நம்மளை பிரிக்கிறதுக்கோ இல்லை வந்து நம்ம குறுக்க வரத்துக்கோ யாருக்கும் எந்த ஒரு தெம்பும் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே வந்து மனோஜ், இந்த பாரு நீ என்னென்ன பேசுகிற, எப்படி என்னை ஏமாத்த பார்க்குறேன்னு எனக்கு எல்லாமே புரியுது, நான் ஒன்றும் அவ்வளோ லூஸ் இல்லை, கண்டிப்பாக இன்னைக்குள்ள வந்து எல்லாமே காலி ஆகிடும், அடுத்து ஏதாச்சும் வந்து நாங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி இல்லை நான் என்ன நடந்தாலும் சரி நான் கூட வாழ மாட்டேன் அப்படின்னா, எப்படி மனோஜ் என் கூட வாழாமல் இருப்பேன், நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும், உனக்கு வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு விஜய் அங்கே வந்துடுறாங்க. இந்த பாரு அடுத்த தடவை இங்கே ஆள் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன், முட்டியை பிடிச்சி இழுத்து செவுத்தில் ஒரு இடிச்சு விட்ருவேன் அப்படின்னோடனே வந்து, ஆண்டி அப்புறம் ஏதோ வீட்டு பத்திரத்தை அடகு வச்சிட்டிங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு, ஐயோ அப்படின்னு அவங்க ஷாக் ஆகி பார்க்க, எல்லாம் எனக்கு தெரியும், அதை கூட நான் அடுத்து சொல்லுவேன் ஞாபகத்தில் வச்சுங்க அப்படின்னு நடந்து போக, என்னடா அவ இப்படி பேசுகிறா அப்படிங்கும் பொழுதே வந்து டக்குன்னு முத்துவும் மீனாவும் வராங்க.
வந்த உடனே வந்து என்னடா ஏதோ புதுசாக நீங்கள் ஏதோ சாட்சியை கொண்டு வரீங்க, இதுக்கு முன்னாடி உனக்கு சாட்சியே போதாதா அப்படின்னு வந்து பேச, எல்லா சாட்சியும் தான் உடச்சிட்டாரு. சரி இந்த தடவை என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், இந்த தடவை மீண்டு வருவான்னு எனக்கு தோணலை அப்படின்னு வந்து இப்போ முத்து மீனாவும் சொல்ல, என்னமோ சொல்கிறீங்க ஆனால் இவன் டேய் மனோஜ் நீ ஸ்ட்ராங்காக இருடா, கடைசியில் யார் வந்தாலும் நீ ஸ்ட்ராங்காக இருக்க தான் முக்கியம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து இப்போ கோர்ட்டில் ஹியரிங் ஆரம்பிச்சு இப்போ எல்லாத்தையும் கூப்பிடும் பொழுது முதல்ல ரோகிணி உள்ளார வந்துட்டு, அன்னைக்கே நான் சொன்ன மாதிரி இவங்க கூட்டு வந்த அந்த வித்யா, அந்த கறிக்கடை மணி எல்லாமே வந்து அவங்களே ஏற்பாடு பண்ண ஆட்கள் தான். என் மேலே எந்த தப்புமே கிடையாது. நான் யாரையுமே வந்து எந்த ஒரு கஷ்டமும் நான் படுத்தலை. அது நான் என் புருஷனோட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன். அவருக்கு என்னை பற்றி எல்லா உண்மையும் தெரியும். நான் அவங்க அம்மாவை வேணால் ஏமாத்திருக்கலாம், அது நாங்கள் தம்பதியாக நாங்கள் ஒன்றா வாழணுங்கிறதுக்காக ஏமாத்தினது. ஒரு லவ் மேரேஜில் குடும்பத்தை எல்லாத்தையும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிப்பாங்கல்ல, அந்த மாதிரி மட்டும் தான் நடந்துச்சு. ஆனால் இன்னைக்கு அவர் மனசை மாற்றி அவர் அவங்க அம்மா கைக்குள்ளே வச்சு இப்படி பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே எங்கள் சைடில் இன்னும் ஒரே ஒரு சாட்சி இருக்கு ஆனர் அப்படின்னு வந்து இந்த பக்கம் அந்த கிருஷ்ணாராம் சொல்றாங்க. யாரு அப்படின்னு கேட்டா ஒரு சாட்சின்னு சொல்லலாம், 1.5 சாட்சின்னு சொல்லலாம், அதான் வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது டக்குன்னு யாரான்னு திரும்பி பார்த்தா கிறிஷ் நடந்துட்டு இருக்கு. கிறிஷ் அப்படின்னு ஷாக்காயி பார்க்கும் பொழுதே வந்து டக்குன்னு கிறிஷை ஒரு கை தூக்கி அப்படி இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அப்படியே நடந்து வருது. கையில் தூக்கி வச்சுட்டே நடந்து வர்றது யாரா அப்படின்னு பார்த்தா தினேஷ் பிஏ. அப்படியே அதிர்ச்சியாகி ரோகிணி பார்க்க இந்த பக்கம் வந்து முத்து மீனா அப்படி சிரிச்சிட்டு நிற்கிறாங்க. யாரா விடுங்க அப்படின்னு மனோஜ் கேட்கும் பொழுது பாரு சொல்லுவான் பாரு அப்படின்னு. நான் யாரு அப்படின்னா இவங்க ஏற்கனவே இந்த ரோஹிணி என் மேடத்துக்கிட்ட தான் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்துச்சு, நான் அவங்க பிஏவாக இருந்தேன், நான் தப்பாக நடந்துக்க பார்த்தேன்னு என் வேலையை காலி பண்ணி விட்டுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு இது பேர் ரோகிணியே கிடையாது, இந்த பொண்ணு பேர் கல்யாணி, இதில் ஏற்கனவே கல்யாணம் ஆகி புருஷனை ஏமாத்திக்கிட்டு இருக்குன்ட்டு. அவள் புருஷன்ட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லுவேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவை சொன்னதுக்கான ஃபோன் ரெக்கார்டிங் இருக்குது. நான் பண்ணது தப்பு தான், அதுக்கு நீங்கள் என்ன ஜெயிலில் கேஸ் போட்டனா கூட புள்ள போட்டுங்க. ஆனால் இந்த கல்யாணியை பற்றி உண்மை எல்லாத்துக்கும் தெரியணும். ஒவ்வொரு தடவையுமே அவள் புருஷனுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அவள் எங்கெங்கெல்லாம் எனக்கு பணத்தை தேடிட்டு வந்தா, எப்பெல்லாம் கையில் காசு கொடுத்தா, எப்பெல்லாம் என் அக்கௌண்ட்டில் போட்டான்னு என் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் சப்மிட் பண்ணியிருக்கேன். இதோ இந்த பையன் இருக்கானே, இந்த பையனை கூட நான் ஒரு தடவை கடத்தி தூக்கி வச்சுட்டு வீட்டில் சொல்லிட்டுமான்னு கேட்டதுக்கு, ஐயோ மனோஜுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவள் அழுதா. அப்படிதானே தம்பி அப்படின்னா, ஆமாம் மனோஜ் டேடிக்கு தெரியாது எந்த உண்மையும், இப்போதான் முத்துமீனா அங்கிள் ஆண்டி சொல்லிட்டாங்களாம் அப்படின்னு வந்து கிறிஷும் சொன்ன உடனே வந்து இப்போ அப்படியே எல்லாரும் அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க, இந்த பாருங்க இந்த பொண்ணு ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு, நானே ஒரு ஃப்ராடு தான், நானே சொல்கிறேன் இவ ஃப்ராடு தான், இவ எனக்கு அக்கௌண்ட்டில் பணம் போட்டது ப்ளஸ் இவ என்னென்ன செஞ்சா அப்படிங்கிறதுலாம் என்கிட்ட ப்ரூஃபும் இருக்குது, ஏன் வீடியோ ஆதாரமே 2-3 தடவை தெரியாமல் எடுத்து வச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு வந்து சப்மிட் பண்ண. இப்போ ஒன்றுமே புரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் இதை எதிர்பார்க்காம ரோகிணி இருக்கிறதும், ரோகிணி எதிர்பார்க்காம ரோகிணி தலையில் விழுந்த இடி மாதிரி மனோஜுக்கும் ரோகிணிக்கும் விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறமா இப்போ என்ன செய்யறது இது அப்படின்ட்டு பழி வாங்குற முயற்சியில் இறங்குற மாதிரி ரோகிணியை வச்சு இந்த கதை போதா, இல்லை விவாகரத்தே கிடைச்சாலும் திருப்பி மனோஜ் ஏமாந்து ரோகிணி பக்கம் போறாங்கிறத பார்க்கணும். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த ஐயனார் துணை பாண்டியன் ஷோஸ் மகாநதியோடைய ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம சேனலில் இருக்கும், அதையும் பார்த்துட்டு ஒருவேளை நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.